நிம்மதியான ஓய்வு காலத்திற்கான முன்னேற்பாடுகளை பற்றி பேச போகிறேன். என்னென்னா என்ன மாதிரி 70 வயசு ஆளுக்கு இல்லை, 45-50 வயசு ஆனவங்க இதுக்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். இப்போது கையில் காசு இல்லை, கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும், பெரிய பிளான்லாம் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு முதுமை என்பது பாரம் அல்ல, அது ஒரு வரம் என்பது பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 45-50 வயசுக்குள்ளே உங்கள் கடமையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது இந்த வயசில் உங்கள் கடமைகள்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது வெளியூருக்கு போகாத இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சம் வயசான காலத்தில் ஐயோ அந்த டைமில் இதை மிஸ் பண்ணிட்டோமே, அதை நம்ம பண்ணாத போயிட்டோமேன்ற யோசனை வரக்கூடாது. அதனால் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்போது கையில் காசு இல்லை, கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும், பெரிய பிளான்லாம் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. இருக்கிறதுல கொஞ்சம் கிட்ட இடத்துக்கு போகிற மாதிரி தான் கூட நம்ம உடம்புல வலு இருக்கும் போதே போயிட்டு வாங்க. காசு நம்ம வயசான காலத்தில் நிறைய இருக்கும், ஆனால் நம்ம உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி உணவு விஷயத்துலேயும் சொல்கிறேன். நமக்கு பிடிச்ச உணவு, பழம், இது நிறைய பொருள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போது சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்காக நம்ம பேஷண்ட்டாக இருந்துக்குன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுற உணவெல்லாம் தவிர்த்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுடுங்க. டாக்டர் எது சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும், அதே சமயம் மன நிறைவும் கொடுக்கும். ஒரு இதாக என்ன மாதிரி வயசாகிட்ட பிறகு ஐயோ நம்ம அந்த வயசில் அதை சாப்பிடாத விட்டோம், அந்த ஃபீலிங் எல்லாம் அப்போது வராது அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஊருக்கு போகிற விஷயத்தை பற்றி நான் எதுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் கனவில் கற்பனைகள் கூட நினச்சி பார்க்காத ஊருங்களுக்கெல்லாம் 63 வயசில் தான் நான் சபரிமலைக்கு போனேன். அது ஒரு எதிர்பாராத இது. அப்போ போகும்போது கஷ்டப்பட்டு தான் போனேன். அப்போ நினைப்பேன் ஐயோ நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால் நல்லா தான் இருந்தோம், ஹெல்த்தியாக, அப்போ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். அதாவது நான் மிஸ் பண்ணதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். அதுக்கடுத்து 2 வருஷம் பொறுத்து காசிக்கு போய் வந்தேன், ஷீரடிக்கு போய் வந்தேன். இதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல இதெல்லாம் போவோன்னுட்டு. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதை நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 50-60 வயசுக்குள்ளவே போனீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இன்னும் சந்தோஷமாக போவேன். நான் என்னுடைய வயசு போகும்போது கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு தான் போனேன். அப்போ ஃபீல் பண்ணுவேன் ஐயோ நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கலாமே அப்படின்ட்டு.